அனைவருக்கும் வணக்கம். துருவம் கலைப்பட்டறை வழங்கும் இணைய வழி ஓவியக்கலை பயிற்சி வார்லி ஆர்ட் என்கின்ற வார்லி வரைகலை பயிற்சி வகுப்பு இணைய வழியாக மகாராஷ்டிராவின் பூர்வீகத்தை சேர்ந்த வார்லி பழங்குடியினரிடம் இருந்து தோன்றியது இந்த அழகான கலை. இந்த ஓவியங்களை நம்ம பயணிக்கக்கூடிய இடங்களில், அதாவது நெடுஞ்சாலை பயணங்களில் போகும்போது ஒரு சில உணவகங்களில் இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த ஓவியங்களை நம்ம பார்க்கும்போதே நமக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உறவு இருக்கிற மாதிரியே தோணும். இந்த வார்லி ஆர்ட்டோடைய சிறப்பே அதுதான். இந்த ஓவியங்களுடைய படைப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அன்றாட வாழ்வியல் பயணிக்கக்கூடிய, அதாவது அந்த மாட்டு வண்டி ஓட்டுறது, அப்புறம் விவசாயம் பண்ணுறது, நெசவு தொழில், அதன் பிறகு திருவிழாக்கள், இப்படிப்பட்ட ஒரு கூட்டு வாழ்க்கையவே சித்தரிக்கக்கூடியதாக இந்த வார்லி ஆர்ட் இருக்கும். இந்த வார்லி ஆர்ட்டை பார்த்தீங்கன்னாவே ஒரு கூட்டு வாழ்க்கை, மனிதர்கள் கூடி வாழ்ந்த வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது போல தான் இந்த சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. இதை பார்க்கும்போதே நமக்குள்ளே இனம் புரியாத ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே நமக்குள்ளே தோணும். ஏன்னா இது நம்ம அப்படி தான் வாழ்ந்தோம். நம்மளுடைய மூத்த குடிகள், நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே அந்த கூட்டு வாழ்க்கையாக தான் வாழ்ந்தாங்க. அப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு சமூகம் தான் நம்ம சமூகமும். இப்படி தான் ஒட்டுமொத்த உலகமுமே இருந்தது. இப்போ இந்த நாகரிகம், விஞ்ஞானம் இப்படிலாம் வளர வளர மனிதர்கள் தனித்தனியாக சிதறுண்டு ஒரு தனித்தீவு போல், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு தனித்தீவு இருக்கிற போல் இன்றைக்குள்ள வாழ்க்கை இருக்குது. இப்படி தொலைச்ச ஏதோ ஒன்று நம்ம இந்த ஓவியத்தை பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருந்து ஏதோ தொலைஞ்ச ஒன்று தான் உறவு இந்த ஓவியங்களை பார்க்கும்போது நமக்குள்ளே தோணும். அதுபோல் இந்த ஓவியங்கள் ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், ஆனால் ஆழமாகவும். இதில் அந்த ஒரு திருவிழாவை சித்தரிக்கிற போல் வரைஞ்சிற பார்க்கும்போது அதில் உள்ள அந்த மகிழ்ச்சியே அதில் வெளிப்படும். ஆனால் எளிமையாக இருக்கும் அந்த ஓவியம். அதாவது ஒரு கோயில் திருவிழானா அதோட வீடியோவை பார்க்கும்போது அந்த திருவிழாவில் நம்ம இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நமக்கு தோணும். ஆனால் ரொம்ப எளிய முறையில் இந்த ஒரு ஓவியங்களை நம்ம பார்க்கும்போது முக்கோணங்கள், கோடுகள், வட்டங்களை கொண்டு தான் இந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும். ரொம்ப மெனக்கெட்டு வரைய வேண்டிய சிரமங்கள் இந்த ஓவியம் வரைகிறதுல இருக்காது. அப்படி பார்க்கும்போது கூட்டான வாழ்க்கை அதில் பார்க்குறோம். அதில் பார்க்கும்போதே ஒரு சின்ன இனம் புரியாத மகிழ்ச்சி நமக்குள்ளே வரும். அதே போல் வீடுகளில் இந்த ஓரங்கள், அதாவது பார்டர்னு சொல்லுவாங்க, நிலைப்படிகள், அதாவது வாசக்கால் ஓரமாக வரைகிறது, அப்புறம் ஜன்னல் சுற்றி வரைகிறது, அப்புறம் வீடுகளில் உள்ள மத்திய பகுதிகளில் அப்படியே தொடர்ச்சியாக வரைஞ்சிக்கிட்டே போகிறது. கொண்டாட்டங்களாக தான் இந்த ஓவியங்களுடைய வெளிப்பாடுகள் இருக்கும். அதாவது மேளம் தட்டுற மாதிரி, நடனம் ஆடுற மாதிரி, இசைக்கருவிகளை வாசிக்கிற மாதிரி, இப்படிலாம் கூட இந்த ஓவியங்களில் ரொம்ப எளிமையாக ஒரு 4-5 கோடுகள்லேயே அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும். அவ்வளோ எளிமையானது இந்த ஓவியங்கள். இதை நம்ம வரைஞ்சி படைத்து உருவாக்கி அதை நம்ம வீட்லேயும் மாட்டி அழகு பார்க்குறதும், அதை வரைந்து அதை ஃப்ரேம் பண்ணி நம்ம உறவுகளுக்கு ஒரு திருமணத்துக்கு பரிசாக கொடுக்குறதோ, இல்லை ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது அங்கே நமக்கு பிடிச்சவங்களுக்கு அதை பரிசாக கொடுக்கும்போது அதில் ஒரு பெரிய மனநிறைவும் நமக்கு ஏற்படும். கலையில் நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது, அதிலும் குறிப்பாக இந்த ஓவியக்கலை, அதுவும் மிக எளிமையான இந்த ஓவியக்கலையில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு நம்ம வரையும் போது நம்ம மனம் பார்த்திங்கன்னா நிகழ்காலத்திலே இருக்கும். ஏன்னா பொதுவாக மனிதர்களுடைய மனம் எப்போவுமே இறந்த காலமும் எதிர்காலத்தை நோக்கியே தான் இருக்கும். ஒன்று பாஸ்ட் இல்லைனா ஃப்யூச்சர். அதாவது எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறதும், இறந்த காலத்தை நினச்சி கவலைப்படுறதும், நிகழ்காலத்திட்ட பதட்டத்தோடு இருக்கக்கூடிய மனநிலை தான் எப்போவுமே இருக்கும். இதை சீர்படுத்தி கொள்ள நிறைய பேர் போராட்டமாக தியானம் பண்ணுறன்றதில் ரொம்ப சிரமப்படுவோம். அப்படிலாம் இல்லாமல் இந்த கலையில் ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா இதுவே ஒரு தியானம்தான். பொதுவாக இந்த ஓவியர்களை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நீங்கள் ஒரு 10 கேள்வி கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பதில் தான் வெளியில் வரும். அந்த ஒரு பதில் உங்களுடைய 10 கேள்விக்கும் பதிலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான தன்மை நமக்குள்ளே ஏற்படும். அமைதி, பொறுமை, நிதானம், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கும் இந்த கலையை கற்றுக்கிறது மிக சிறப்பு. இது எல்லோருமே கற்றுக்கலாம். ஓவியக்கலையில் அனுபவமே இல்லாதவங்க கூட இதை கற்றுக்கலாம். இதை நீங்கள் தொழிலாகவும் செய்யலாம். அதாவது இதை ரொம்ப அழகாக வரைஞ்சி இதை இன்னும்
மேன்மைப்படுத்தி உங்களுக்கு நிறைய அது தோணும். நீங்கள் சாதாரணமாக இதை ஒரு இதில் வரைஞ்சி முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தோணும். இது ரொம்ப அழகான ஃப்ரேம் பண்ணுறதோ இல்லை எப்படிலாம் இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தோணும். ஒரு வீடோ ஒரு வியாபாரத்தலமோ இருந்ததுன்னா கூட இந்த ஓவியங்கள் 4-5 ஒரு சில ஓவியங்களை ஆணி அடித்து அதில் மாட்டினோடனே அந்த இடத்தோட சூழலே ஒரு விதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நிலைக்கு தான் இந்த ஓவியங்கள் இருக்குது. நல்லா மரபு சார்ந்த அற்புத கலை. இந்த கலையை நமக்கு மிக எளிமையாக அதன் சாரம் மாறாமல் அந்த வார்லிக்கரையின் கலையோட வரலாறு அது எப்படி தோன்றியது, அந்த கலையை வரைவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வண்ணங்கள் கூட இயற்கையானதுலேருந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமாக ரொம்ப விசாலமாக ஒரு வழங்கலில் இந்த கலையை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆசிரியை பர்வதவர்தினி அப்படிங்கிறவங்க. இவங்க ரொம்ப அதிகமான ஈடுபாட்டோட இந்த கலைகளை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. நிறைய வகுப்புகள் எப்பவும் செயல்பாட்டிலே இருக்கிறவங்க இவங்க நமக்காக இந்த கலையை ஒத்துக்கிட்டு நமக்கு வழங்கலில் சொல்லி கொடுக்குறாங்க. பர்வதவர்தினி ரொம்ப நிதானமும் பொறுமையோட நிறைய பேர் இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு அவங்களோட ஓவியங்களை படைச்சு மகிழ்ச்சியாக இருக்காங்க. படைத்தல் என்பது ஒரு இறைவனுக்கு நிகரான ஒரு செயல். படைத்தல் என்பது இயற்கையை தான் படைக்கும், இறைவன் படைப்பார். அதுபோல் ஒரு கலையை நம்ம கற்றுக்கிட்டு அதை படைச்சு அதை பார்க்கும்போதும் அதை மற்றவங்களுக்கு வழங்கும் போதும் நம்ம வீட்டிலேயே அதை மாட்டி அழகு பார்க்கும்போதும் மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும். மனிதன் நிறைவுக்கு தானே வாழ்க்கையை வாழ்கிறோம். அதற்கு இந்த அற்புத கலையை அனைவரும் கற்றுக்கணும்னு துருவம் கலைப்பட்டறை இதை முன்னெடுத்து இணைய வழியாக இப்பொழுது வழங்கப்படுது. அதன் பிறகு இது நேரடி களப்பயிற்சியாகவும் நமக்கு வாங்கப்பட்டுள்ள துருவம் நிலப்பரப்பில் இதற்குண்டான கட்டுமானங்கள் நிர்மாணிக்கப்பட்ட பிறகு அங்கு நேரடி களப்பயிற்சியாகவும் இது வழங்கப்படும். இந்த அற்புத கலையை நீங்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு மனதின் விரிவு நிலை விசாலமான ஒரு நிலைக்கு நீங்கள் அனைவரும் மேம்பட வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பத்தில் இந்த கலையை வழங்குகிறோம். கற்று மேன்மை பெறுவோம், நலம் பெறுவோம், பலம் பெறுவோம். நன்றி.